தனந்தரும் கல்விதரும் ஒரு நாளும் தளர்வறியா மனந்தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் பஞ்சமெல்லா இனம் தரும் நல்லன எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலாள் அபிராமி கடை கண்கணே. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தேன் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் ஆவணி மாதம் 12ஆம் நாள் 28/8/2025 வியாழக்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் செல்வங்களும் கிடைக்க வேண்டும் என்று இஷ்ட தெய்வங்கள் குலதெய்வங்களை வழிபாடு செய்து பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று குரு வாரம் என்று போற்றுகின்ற வியாழக்கிழமை. இப்போ பொதுவாக இந்த ஜாதக ரீதியாக குரு பலன் நமக்கு நல்லா இல்லை, அந்த குருவுக்கு ஏதாவது பரிகாரம் செய்ய வேண்டும், ஒரு திருமணம் செய்ய வேண்டுமாயிருந்தால் அங்கே அதற்கு அந்த குரு பகவானுடைய நல்ல பார்வை இருக்க வேண்டும், வியாழ சுகம் இருக்க வேண்டும் என்று பெற்றோர்கள் சொல்லிக்கொள்வார்கள். இப்போ வியாழ சுகம் போதாது, அதுக்கப்புறமா பார்ப்போம் என்றெல்லாம் பேசிக்கொள்வார்கள். அவ்வாறு இந்த ஒரு நல்ல காரியங்கள் நடப்பதற்கு, சுபகாரியங்கள் வீட்டிலே நடைபெறுவதற்கு இந்த வியாழ பகவானுடைய அனுக்கிரகம் இருக்கின்ற பொழுது, அவர் நல்ல பார்வை பார்க்கின்ற பொழுது அவையெல்லாம் சுமூகமாக நடைபெறுமாம். அவ்வாறு சிறப்போடு கூடியது. இப்பொழுது இந்த வியாழ சுகம் போதாதுங்கிற பொழுது இந்த வியாழக்கிழமையிலே வியாழ பகவானுக்கு நவக்கிரகங்களுக்குள்ளே குபேர திசை என்கின்ற வடதிசை நோக்கி அமர்ந்திருப்பவர் வியாழ பகவான். மஞ்சள் பட்டி சாத்தி மஞ்சள் மலர்களாலே அர்ச்சனை வழிபாடுகள் செய்கின்ற பொழுதும் இவையெல்லாம் நம்பிக்கையுள்ளவர்களுக்கு அது பலனை தரும். நம்பிக்கை தான் கடவுள், நம்பிக்கை தான் வாழ்க்கை. அந்த நம்பிக்கையோடு நாம் அதை செய்கின்ற பொழுது நமக்கு பூரணத்துவமான பலனை எல்லாம் அது தரக்கூடியதாக அமையக்கூடிய வியாழக்கிழமை இன்றைய தினம். அவ்வாறு நமக்கு நவக்கிரக வழிபாடுகள் செய்து கொண்டு தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்யலாம். சிவன் ஆலயங்களில் தெற்கு நோக்கி அமர்ந்திருப்பார் தட்சிணாமூர்த்தி, குருமூர்த்தமாக அமர்ந்திருக்கின்றவர். அவருக்கும் இந்த வியாழக்கிழமையிலே தட்சிணாமூர்த்தியை நாம் வழிபாடு செய்கின்ற ஒரு சிறப்பை தரக்கூடியது. இப்போ நாளைய தினம் வெள்ளிக்கிழமை. நாளைய தினம் யாழ்ப்பாணத்திலே ஆனைக்கோட்டை என்கின்ற பதியிலே கோவில் கொண்டு எழுந்தருளியுள்ள சம்பந்த பிள்ளையார் என்கின்ற ஸ்ரீ விக்ன விநாயக ஆலயத்தினுடைய வருடாந்த உற்சவத்திலே துவஜாரோகணம் என்கின்ற கொடியேற்று உற்சவம் நாளைய தினம் வெள்ளிக்கிழமை நடைபெற திருவருள் கூட்டியிருக்கின்றது. தொடர்ந்து 10 நாளைக்கு அந்த உற்சவம் அங்கே சிறப்பாக நடைபெறும். நாளை வெள்ளிக்கிழமை மாலை 5 மணி முதல் புத்தளம் மாவட்டம் சிலாபம் நாத்தாண்டிய ஸ்ரீ பூர்ணாபுஷ்கலா சமேத கரிகிரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய இந்த கும்பாபிஷேக தின சங்காபிஷேகத்திற்கான பூர்வாங்க கிரியைகள், புண்ணியாக வாஜனம், அனிக்ஞை, வாஸ்து சாந்தி போன்ற கிரியைகளெல்லாம் நடைபெற்று யாகசாலையிலே சங்குஸ்தாபனம் கும்பஸ்தாபனங்கள் நிறைவேற்றி யாக பூஜைகள் நடைபெறும். காலையிலே நாளை சனிக்கிழமை காலையிலே யாக பூஜையோடு ஆரம்பமாகி விசேஷ திரவிய அபிஷேகம், திரவிய ஹோமம், மகா பூர்ணாகுதியோடு
மகா சங்காபிஷேகம் சிறப்பாக நடைபெறுவதற்கு திருவருள் கூட்டியிருக்கின்றது. இவ்வாறான அந்த பூஜைகள் வழிபாடுகள் நடைபெறுகின்ற இடங்களிலே நாமும் சென்று இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறையருளை பூர்ணமாக பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد அன்பின்கினிய சகோதர சகோதரிகளே, இறைவன் எங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு அந்தஸ்திலே இந்த உலகத்திலே படைத்து எங்களை வாழ வைத்து இறைவன் அழகு பார்த்து கொண்டிருக்கிறான். எங்களுக்கென்று தனித்தனியான அந்தஸ்துக்களை இறைவன் தந்திருக்கிறான். எங்களுக்கு என்ன அந்தஸ்து கிடைத்திருக்கிறதோ, எந்த அருட்கொடை கிடைத்திருக்கிறதோ அதை நினைத்து நான் இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டுமே ஒழிய எனக்கு மேலால் உயர்ந்து வாழக்கூடிய மனிதர்களை பார்த்து நான் பொறாமைப்படக்கூடாது. பொறாமையை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது, தடை செய்திருக்கிறது. அதே நேரத்தில் மற்றவருடைய குறைகளை பற்றி பேசுவதையும் இஸ்லாம் தடை செய்திருக்கிறது. இது பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்படுகிறது. ஒருவன் மற்றவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆற்றல்களை, திறமைகளை, செல்வங்களை பார்த்து ஒருவன் பொறாமைப்படுகின்றான் என்றால் அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே கருகி விடுகிறது என்று சொன்னார்கள். ஒரு அழகிய உதாரணத்தை சொன்னார்கள். யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ, மற்றவனை பார்த்து மற்றவனிடத்தில் இருக்கின்ற செல்வாக்குகள், செல்வங்கள், அந்தஸ்துக்கள், அவனுடைய கண்ணியங்கள், மாண்புகளை பார்த்து யார் ஒருவர் பொறாமைப்படுகிறானோ அவனுடைய ஈமான் என்கின்ற இறை விசுவாசம் அப்படியே பற்றி விடுகிறது. எதை போல தெரியுமா? ஒரு விறகு பற்றி எரிந்து எவ்வாறு அது கடைசியில் சாம்பராகி விடுகிறதோ இதே போன்று மனிதனுடைய உள்ளத்தில் இருக்கின்ற இறைவனுடைய ஈமான் என்கின்ற அந்த பிரகாசம் அப்படியே எரிந்து சாம்பராகி விடுகிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமைப்படக்கூடாது. பொறாமை என்பது ஒரு இழிவான ஒரு செயலாகும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் மனிதன் மற்றவனை வீழ்த்த பார்க்கிறான். உயர்ந்தவர்களை தாழ்த்த பார்க்கிறார்கள். சிரித்தவர்களை அளவைக்க பார்க்கிறார்கள். இந்த பொறாமையின் காரணமாகத்தான் இன்று சமூகம் மட்டுமல்ல, நாடுகளும் கண்டங்களும் இன்று பிரிந்து வாழக்கூடிய அளவுக்கு இன்று ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு கெட்ட பண்பு ஒன்று இருக்கும் என்றால் அது பொறாமையாக இருக்கிறது. பொறாமை யாரிடத்தில் தான் இல்லை? ஆசிரியர்கள் மாணவர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மாணவர்கள் ஆசிரியர்களை கண்டு பொறாமைப்படுவதும், மனைவியை கண்டு கணவன் பொறாமைப்படுவதும், கணவனை கண்டு மனைவி பொறாமைப்படுவதும், இப்படியாக பொறாமை பல்கி பெருகி காணப்படுகின்ற இன்று ஒரு சமூக நோயாக மாறியிருக்கிறது. இந்த பொறாமையிலிருந்து நாம் எம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும். யார் எப்போது என்னை பார்த்து பொறாமைப்படுகிறார்கள் என்றே எமக்கு தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், காலை நேரத்தில் குல் அஊது பிரப்பில் ஃபலக், குல் அஊது பிரப்பின் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத், இந்த இறைவனுடைய வசனங்களை யார் ஒருவர் காலை நேரத்திலே ஓதிக்கொள்கிறாரோ, பாராயணம் செய்கிறாரோ, எல்லா விதமான பொறாமைக்காரர்களுடைய பொறாமையின் தீங்கிலிருந்தும் பொறாமையின் பார்வையிலிருந்தும் இவர்களை அல்லாஹ் பாதுகாப்பதற்கு இது ஒரு அரணாக, கேடயமாக அமையும் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள். பொறாமையின் காரணமாக எங்களுடைய ஈமானை, இறை விசுவாசத்தை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். பொறாமைப்படக்கூடாது. இறைவன் தந்த அருட்செல்வங்கள் எங்களுக்கு எதுவோ அதை நினைத்து நாம் பெருமிதம் அடைந்து கொள்ள வேண்டும். அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். இறைவன் கூறுகிறான், நான் தந்த அருட்செல்வங்களை நினைத்து நீ எனக்கு நன்றி செலுத்தினால் நான் இன்னும் உனக்கு என்னுடைய அருட்கடாட்சங்களை அள்ளித்தருவேன் என்று இறைவன் கூறுகிறான். பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் அனுமதி அளிக்கவில்லை.
பொறாமைப்படுவதற்கு இஸ்லாம் இரண்டு மனிதர்களை பார்த்துத்தான் பொறாமையை இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. அந்த 2 பேரை மாத்திரம் வைத்து நீ பொறாமைப்பட்டுக்கொள். அந்த 2 மனிதர்களில் ஒருவர் யார் தெரியுமா? பொருளாதாரத்தையும் பண வசதியும் வைத்து கொண்டிருக்கின்ற ஒருவர் இறை வழியில் அவைகளை தர்மமாக அள்ளி கொடுக்கிறார். 4 பேருக்கு அவர் அதனை உதவிக்காக கஷ்டப்படுகின்ற மக்களுக்கு உதவி செய்கிறார். நளினப்பட்ட மக்களுக்கு, ஏழைகள், எளியவர்கள், அனாதைகள், விதவைகள், இப்படியாக தன்னுடைய சொத்துக்களிலிருந்து இறைவன் தந்தான், நான் அவனுக்காக இறை வழியிலே இவைகளை செலவழிக்கிறேன் என்று யார் ஒருவன் இறை வழியில் தன்னுடைய சொத்துக்களை, செல்வங்களை இறைவனுடைய நன்மையை நாடி யார் செலவழிக்கிறானோ அவனை பார்த்து நாம் பொறாமைப்படலாம். ஏன் இவனுக்கு மட்டுமா சொத்துக்கள், செல்வங்கள் இருக்கிறது? எனக்கும் தான் இருக்கிறது, நானும் இவனைப் போல செலவழிக்க முடியுமே என்று அவனை பார்த்து பொறாமைப்பட்டு இவனும் இறை வழியிலே செலவழிப்பதற்கு இஸ்லாம் இந்த பொறாமை அனுமதித்திருக்கிறது. இது இஸ்லாம் அனுமதித்த முதலாவது பொறாமை அனுமதியாகும். 2வது, பரிசுத்தமான அல் குர்ஆனை நாளாந்தம் ஓதுகின்ற மனிதனை பார்த்து நானும் அவனை போன்று ஓத வேண்டும், இறைவனுடைய மார்க்கத்தை விளங்க வேண்டும் என்று பொறாமைப்படுகின்ற மனிதனையும் இஸ்லாம் அனுமதித்திருக்கிறது. இந்த 2 மனிதர்களை தவிர 3வது பொறாமை இஸ்லாம் வன்மையாக கண்டிக்கிறது. பொறாமைப்படாதீர்கள், உங்களுடைய இறை விசுவாசம் என்கின்ற ஈமானை நீங்கள் இழந்து விடுவீர்கள் என இஸ்லாம் எங்களை பார்த்து கண்டிக்கிறது. எனவே நம்முடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துவோமாக. எல்லாம் வல்ல இறைவனின் அன்பையும் அருளையும் பெறுவோமாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இறையேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஒவ்வொரு நாளும் நாங்கள் விடிய காலையிலே எழுகின்ற பொழுது இந்த நாள் எப்படி இருக்குமோ என்ற ஒரு ஏக்கமும் ஒரு புறம், இந்த நாளிலே நாங்கள் செய்ய வேண்டிய பல திட்டங்கள், இவற்றையெல்லாம் நாங்கள் செய்து கொள்ள வேண்டும் என்ற அந்த பொறுப்பு, இப்படி பலவிதமான உணர்வுகளோடும் எண்ணங்களோடும் நாங்கள் விழித்தெழுகின்றோம். இந்த நாட்களை நாங்கள் நல்ல முறையிலே கழிக்க வேண்டும் என்று சிந்திக்கின்ற அதே வேளையிலே எங்களில் பலர் ஏதோ ஒரு உடல் நோயினாலே உபாதைப்படலாம், வருந்தலாம். இந்த நோயிலே இருந்து நாங்கள் குணம் பெற வேண்டும், இந்த நோய் எங்களுக்கு எவ்வளவோ துன்பங்களையும் மன வருத்தத்தையும் தந்து கொண்டிருக்கின்றது என்று நாங்கள் கவலைப்படலாம். இயேசுவினுடைய பணியிலே ஒரு முக்கியமான பணி மனிதர்கள் மத்தியிலே அவர்கள் நோயுற்று இருக்கின்றவர்களுக்கு குணம் கொடுக்கின்றார். அவர் ஒரு வைத்தியராக இல்லை. அவருடைய இந்த குணமாக்குகின்ற ஆற்றல் என்பது தெய்வீக ஆற்றலை மனிதர்களோடு பகிர்ந்து கொள்வதனாலே அவர்கள் உடலிலே நலம் பெறுகின்றார்கள். அதனால் நாங்கள் வைத்தியர்களுடைய உதவியை நாட வேண்டும் என்பதல்ல. ஒருவர் நோய்வாய்ப்பட்டு விட்டால் பலர் அவரை சந்திக்கின்ற பொழுது பலரும் வைத்தியர்கள் போல ஆலோசனை சொல்லுவார்கள். பலரும் வந்து ஆறுதல் சொல்வதற்கு பதிலாக அவர்களை குழப்பி விடுவார்கள். ஆனால் சிலர் அவர்களுக்கு உதவியாக இருப்பார்கள், ஆறுதலாக இருப்பார்கள். அவர்கள் குணம் பெறுவதற்கான சில வழிமுறைகளை செய்வார்கள். அந்த குணம் பெறுவதற்காக அவர்களுக்கான பண உதவியை செய்வார்கள். இப்படி இன்னும் ஒரு சாராரும் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த இயேசு நோயுற்றவர்களுக்கு குணம் கொடுக்கின்ற பொழுது அவர் செய்த முக்கியமான பணி என்னவென்றால், அவர்களுக்கு இயேசு எப்பொழுதும் ஆறுதலாக இருந்தார். சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, என்னிடம் வாருங்கள், உங்களை நான் தேற்றுவேன் என்று கூறுகின்றார். இறைவன் ஆறுதல் அளிப்பவர். சில வேளைகளிலே சில வருத்தங்களிலே இருந்து, நோய்களிலே இருந்து நாங்கள் விடுதலை பெற முடியாது. அந்த நோயிலே ஏற்படுகின்ற வலியை நாங்கள் குறைத்து கொள்ளலாம்.
அல்லது இந்த நோயிலே இருந்து குணமாக்குவதற்கு நாங்கள் சில வேளைகளிலே நீண்ட காலம் எடுக்கலாம். அதனால் நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஒருவர் நோயிலே இருந்து குணம் பெற வேண்டுமென்றால் அவர் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான விடயம் தன்னுடைய மனதை, தன்னுடைய உள்ளத்தை சரியான பக்குவத்திலே அவர் வைத்திருக்க வேண்டும். உடனடியாக மனம் உடைந்து போனால் அல்லது உடனடியாக அதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எதிர்பார்த்தால் அவருடைய வாழ்வு இன்னும் ஆழமாக பாதிக்கப்படலாம். எனவே கிறிஸ்து இந்த மனிதர்களை குணமாக்குகின்ற பொழுது அவர்களை அன்பு செய்து ஏற்றுக்கொள்கின்றார். அவர் தன்னுடைய அன்புக்குரியவர்களாக, நெருக்கமானவர்களாக அவரை ஏற்றுக்கொள்கின்றார். அதனால் அவர் தொடுகின்றார், அவர்களுக்கு அருகாமையிலே செல்லுகின்றார், அவர்களுடைய தேவை என்ன என்று கேட்கின்றார். இவ்வாறு இயேசுவினுடைய அணுகுமுறையிலே மற்றவர்கள் குணம் பெறுகின்றார்கள். தன்னுடைய இறை வல்லமையை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுப்பதற்கு இயேசு அவர்கள் மீது பரிவு கொள்ளுகின்றார். எனவே எங்களுடைய குடும்பங்களிலும் சமூகத்திலும் தனிமையிலும் பலவிதமான வழிகளினாலும் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நோயாளர்களை இந்த நாளிலே நினைவு கூறுவோம். அவர்களை நாங்கள் கண்டிப்பதற்காக தள்ளி வைப்பதற்காக எங்களுக்கு ஒரு சுமை என்று சொல்லி அவர்கள் மீது நாங்கள் எங்களுடைய வெறுப்பை தெரிவிக்காமல் அவர்களை நாங்கள் பரிவோடு அணுகுவோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இருக்கின்ற இந்த உடல் ரீதியான நோய்களிலே இருந்து நாங்கள் குணம் பெறுவதற்கு உள ரீதியாக நாங்கள் எங்களுடைய வாழ்வை அனுகூல ரீதியாக பார்ப்போம். இந்த நோயிலே இருந்து எனக்கு இறைவன் சித்தமானால் குணமாக்கும் என்று நாங்கள் கேட்போம். இந்த நோயுற்றவர்கள் மன்றாடுகின்ற பொழுது ஆண்டவரை பார்த்து உம்மால் கூடும் என்றுதான் மன்றாடுவார்கள். இந்த சிலுவையை என்னிடம் இருந்து எடுத்துவிட முடியுமா என்றுதான் மன்றாடுவார்கள். ஆனால் எங்களுடைய வாழ்விலே இறைவன் எங்களுக்கு இந்த தீமைகளை தருவது அல்ல, எங்களுக்கு உடல் உள ரீதியாக நாங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோம். அந்த உடல் உள நலம் கொண்ட வாழ்வை இறைவன் எங்களுக்கு கொடையாக தர வேண்டும் என்றும் இந்த நாளிலே இறைவனை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமென்.